செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசரே. சங்கீதம் 139 சங்கீதத்தில் தாவீது ராஜா தனக்கு மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய 3 காரியங்களை விவரித்திருக்கிறார். அந்த 3 காரியங்கள் எவைகள் என்று நாம் தியானிப்போமாக. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் விசேஷித்தவைகளாக தெரியலாம், ஆச்சரியமூட்டக்கூடிய காரியங்களாக தெரியலாம். உலகத்திலே பரவசமூட்டக்கூடிய, ஆச்சரியப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கின்றது. பட் தாவீது அரசனை பரவசமூட்டின, ஆச்சரியப்படுத்தின 3 காரியங்கள் எவைகள் என்றால், 139 சங்கீதம் 6 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. இதெல்லாம் கட் பண்ணிடலாம்ல. இந்த அறிவு என்று சொல்லும்போது தேவனுடைய நாலேஜை குறித்து இங்கே குறிப்பிடுகிறார். 1 வசனத்தில் இருந்து 12 வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கையில் தேவனுடைய அறிவை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு, தேவனுடைய அறிவு ஆச்சரியமானது, அற்புதமானது என்று இங்கே குறிப்பிடுகிறார். 1 வசனத்திலே கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்தறிந்திருக்கிறீர். 2 வசனத்தில் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். 4 வசனத்திலே என் நாவில் சொல் பிரமாதத்திற்கு முன்பாகவே தேவரீர் அதைகளெல்லாம் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அன்பானவர்களே, உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும், என் போக்கையும் என் வரத்தையும், என் வாயில் இருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாகவே அந்த வார்த்தைகளையும், நான் பேசும் வார்த்தைகளையும் தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறார். 7 வசனத்திலே தேவரீர் உமக்கு மறைவாக எங்கே ஓடுவேன், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே ஓடுவேன், உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு சென்றாலும் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். சமுத்திரத்தின் கடையாந்தர பரியந்தம் போய் அங்கே ஒரு இடத்தில் தங்கினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று குறிப்பிடுகிறார். நான் யாரும் காணக்கூடாதபடி இருட்டுக்குள் என்னை மறைத்தாலும் அந்த இருட்டுக்குள் இருக்கிற என்னை நீர் காண்கிறீர். இருளும் உமக்கு வெளிச்சமாயிருக்கிறது, இருளும் வெளிச்சமும் உமக்கு சரியாயிருக்கிறது என்று
தேவனை குறித்த அறிவை அவர் யோசித்து பார்க்கையில் பரவசம் அடைந்து, தேவனுடைய அறிவு புத்தி கெட்டாதது, அது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மறைவாக ஒன்றும் தன் வாழ்க்கையில் இல்லை. Nothing was hidden to God in his life என்ற உணர்வு அவருக்குள் இருந்ததை பார்க்கிறோம். உலகத்தில் நிறைய பேர் மெய்யான தேவன் யார் என்று அறியாமல் இருக்கலாம், தேவனை அறியாமலே வாழலாம். ஆனால் தேவன் எல்லாரையும் நன்கு அறிந்தவர். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு நன்றாக தெரியும். மனிதனுடைய நினைவுகள், இப்பொழுது நாம் ஒரு மனிதரோடு பேசணும் என்றால், பழகிறோம் என்றால், அந்த மனிதருக்குள் இருக்கக்கூடிய நினைவுகள் என்ன என்று நம்மால் பார்க்க முடியாது. மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய வியாதிகளை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கட்டிகளை கண்டுபிடிக்கலாம். பட் மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய தாட்ஸ், நினைவுகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சங்கீதக்காரன் சொல், தேவரீர் என் நினைவுகளை எல்லாம், என் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குறது என்று குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். God knows everybody perfectly. ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு நன்கு தெரியும். அன்பானுள்ளே, யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தையில் இவ்விதமாய் சொல்லுகிறது, மனிதனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனிதனை குறித்து யாரும் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. He knows what is man's heart. மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது, என்ன சிந்தனைகள் ஓடுகிறது என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய அறிவை குறித்து ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.